கார்த்தி, என்ன கார்த்தி, கிளம்பி எவ்வளவு நேரமா இருக்கிறேன்னு தெரியுமா? கீழே இறங்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் என்ன பறந்தா வர்றது? ஸ்டெப்ல இறங்கி தானே வர முடியும். என்ன செல்லக்குட்டி இப்படி சொல்லிட்ட? இந்த மாமன் எதுக்கு இருக்கேன்? உன்னை தூக்கிட்டு போறதானே எனக்கு முக்கியமான வேலையே. அதை விட வேற என்ன வேலை இருக்கு எனக்கு சொல்லு. ஆமா, உங்களுக்கு வேற வேலை இல்ல, என்னை தூக்குறது மட்டும்தானே வேலை. அதனால என்னை தூக்கிட்டே திரியலாம். போவியலாங்கிட்டு எல்லா நேரமும் என்னை தூக்கிட்டே திரிய முடியுமா? ஒரு நாள் 2 நாள்னா தூக்கலாம். 10 மாசம் தூக்குனீங்கன்னா நல்லா இருக்குமே. அதுக்கு நீங்க என் கூடவே நாய்க்குட்டி மாதிரி பின்னாலேயே திரியிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல செல்லம், நாய்க்குட்டி மாதிரி என்ன, நான் வாட்டுக்கு நாய்க்குட்டியாவே தெரிஞ்சுட்டு போறேன். என் செல்லத்தை தூக்காம வேற யாரை தூக்க போறேன்? நான் தான் உன்னை பார்த்துக்கணும். நான் உன்னை பார்த்துக்காம இருப்பேனா? ஸ்டெப்லாம் ஏறி இறங்கக்கூடாது, சரியா? கார்த்தி, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படிலாம் பண்ணுவாங்களா? விடுங்க, நானே பாத்துக்கிறேன். நான் போய் சாப்பாடு வேற செய்யணும்ல. டிஃபன்லாம் இன்னும் செய்யவே இல்லை. காலைல டீ போடுவோம் பார்த்தா அதுவும் நீங்களே போட்டாந்து வந்துட்டீங்க. சரின்னு விட்டாச்சு. இப்போ சாப்பாடு யார் செய்யறது? நான் தானே போய் செய்யணும். சும்மாவே அத்தை ஏதாச்சும் சொல்லுவாங்க, நேரம் கத்திக்கிட்டு கிடப்பாங்க. நான் போய் செஞ்சுட்டு வந்து அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறேன். உன்னை நான் படியை விட்டே இறங்கக்கூடாதுங்கிறேன். நீ என்னடான்னா போய் கிச்சனில் நின்று சாப்பாடு செய்கிறியா? கிச்சனில் நின்று அந்த தாளிக்கிற ஸ்மெல்லுக்கெல்லாம் உமட்டிட்டு வரும்ல உனக்கு. ஏற்கனவே வாந்திலாம் ஓயாமல் வருதுல்ல, இதில் கிச்சனில் போய் நிற்பியா வேற நீ? அதுவும் அந்த புகையில அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வேர்த்து வேற கிடக்கும். நீ சாப்பாடுலாம் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போதைக்கெல்லாம் நீ வேலை பார்க்கவே கூடாது. நான் பார்க்கலன்னா அப்புறம் வேற யார் பாப்பா? அப்போ எல்லாரும் பட்னியாக கிடக்குறீங்களா? இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்டுப்பீங்களா? நம்ம ஏன் பட்னியாக கிடக்குறோம்? இந்த வீட்டில் என்ன நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோமா? எப்பா, ஸ்வேதாவெல்லாம் சமைக்க சொல்லிடாதியப்பா. ஒரு நாள் தோசை சூடாக சாப்பிடலாமேன்னு ஊற்றித்தான்னு சொன்னேன். அவள் ஊற்றுறத பார்த்தோன்னே எனக்கு தோசை சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு. தோசையை எந்த அளவுக்கு பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொதறி வச்சிருந்தா. அனுபவப்பட்டுட்டியா? சரி சரி, நானும் ஒரு நாள் தோசை ஊற்றி தர சொல்லி ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். ஸ்வேதாவெல்லாம் நான் செய்ய சொல்ல மாட்டேமா. அதுக்கு நான் பட்னியாக கிடந்தாலும் கிடப்பேன். அனுபவம் பேசுது, நல்ல வேலை. அப்புறம் வேற யாரை செய்ய சொல்ல போறீங்க? அத்தையா? ஏற்கனவே முடியலைங்கிறாங்க. இதில் வேற எதை சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான், குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை சாதனா, அம்மாவெல்லாம் இல்லை, வேற ஒரு ஆள் இருக்காங்க. வேற யார் இருக்காங்க? ஓ, மாமாக்கு சமைக்க தெரியுமா? சொல்லவே இல்லை நீங்க. இருந்தாலும் மாமாவெல்லாம் வேலை வாங்குறது தப்புப்பா. அடியே லூசு, நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேள்வி. அப்பாலாம் இல்லை, மித்ரா இருக்கால்ல, சும்மா தின்னுட்டு தானே இருக்கா. அவளை வேலை பார்க்க சொன்னா கிழிஞ்சு போச்சு. அவளுக்கு காஃபி போட சொன்னாலே போட மாட்டா, கசந்து கிடக்கும். இதுல அவளை சாப்பாடு செய்ய போறீங்களாக்கும். செய்ய சொன்னா முதல்ல அவள் செய்வாளா? செஞ்சாலும் அது நல்லா இருக்குமா? அதான் அம்மா இருக்காங்கல்ல, 2 பேரும் நல்லா தானே பேசி இது பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்தே சமையல் செய்யட்டும். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ கீழெல்லாம் இறங்குன அவளை தான் பிச்சு பிடிவும் பிச்சு. நான் சொல்லும் போது தான் இறங்கணும். ஓயாமல் இறங்கி வர வெளியெல்லாம் வச்சுக்க கூடாது. உனக்கு என்ன வேணாலும் கேளு, மேலே நானே எடுத்து தந்துறேன். அதே என்னோட வேலை. அத்தி, ஆனா நீங்க ரொம்ப பாடா படுத்துறீங்கப்பா. பாப்பா வெளியில வர்றதுக்குள்ள என்னை ஒரு பாடு படுத்துறீங்க போல. வயிற்றுல இருக்குது என்னோட பாப்பாடி. சேஃபாக இருக்க வேணாமா? வெளியில் வர வரைக்கும் நீ கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். அது எனக்கு முக்கியம் இல்லையா? என்னோட பாப்பாவை கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் ஓடு குதி. அப்ப நீங்க என்னை கவனிக்கல, நம்ம பாப்பாக்காகவே என்னை கவனிக்கிற மாதிரி பண்றீங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி வேணாலும் தெரியலாமா? எல்லாம் சுயநலம். இல்லை செல்லக்குட்டி, நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு. இருந்தாலும் என்னோட பாப்பா, நம்ம பாப்பா முதல்ல வரப்போதா, வயிற்றுல இருக்கா, சேஃபாக இருக்கணும்ல, அந்த மாதிரி யோசிச்சு. மற்றபடி நீ தானே எனக்கு ஸ்பெஷல் எப்போவுமே. நம்பிட்டேன்ப்பா, நம்பிட்டேன். இப்படி பேசிக்கிட்டே இருந்தா காலைல டிஃபன் ஈஸியாக வந்துடும். இருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் பட்டினி கிடப்பேன். பாப்பாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் எதையாச்சும் ரெடி பண்ணுங்க, இல்லை என்னை தூக்கி கொண்டையாச்சும் கீழே விடுங்க. நான் செஞ்சது வந்து நானே சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம்ல, பாப்பா பசியாக இருக்கும்ல, பாப்பாவுக்கு சாப்பாடு வேணும்ல. சட்டுன்னு கீழே போய் எல்லாருக்கும் ஒரு ஆர்டரை போட்டு வந்துடு. இது கார்த்தி, என்னப்பா எங்கே உன் பொண்டாட்டியே காணோம்? என்னதே பண்ணுறாலோ தெரியல. கொஞ்ச நாள் நல்லா வேலை பார்த்தா, இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல. வேலையே பார்க்குறதில்ல. ஏன் சொல்லி வச்சுட்டியோ எங்களுக்கெல்லாம் எந்த வேலையும் செஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னு? சாப்பாடு யார் செய்கிறது? காலைல இப்போ எத்தனை மணி ஆயிடுச்சு, டிஃபன் செய்யணும் கூட இல்லையா? அவளை இதுக்கு தாம்மா நீ தேடுற. உனக்கு பசிச்சுச்சுன்னா அவன் ஞாபகம் வரும். ஏதாச்சும் துணி துவைக்கணும்னா அவளோட ஞாபகம் வரும். வீடு வாசல் கூட்டணுமா துடைக்கணுமா அவளோட ஞாபகம் வரும். ஆனால் நல்லது கெட்டது குட்டி போகிறதுக்கு, ஏதாச்சும் அன்பாக பேசுறதுக்கு, ஏதாச்சும் ஆசையாக செஞ்சு கொடுக்கறதுக்கு, அதுக்கெல்லாம் அவள் தேவைப்பட மாட்டாள்ல. அதுக்கெல்லாம் மித்ராதே வேணும். உனக்கு வேலை பார்க்கறதுக்கு மட்டும் என் பொண்டாட்டி வேணுமா?
இப்போதான் கார்த்தி நீ கரெக்டாக சொன்ன. வேலை பார்க்குறதுக்கு மட்டும் வேலைக்காரி மாதிரியே சாதனாவை தேடுறா. மற்ற விஷயத்துக்கெல்லாம் மித்ராவை தானே தேடுறா. பசிச்சா அவள்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே. கரெக்டாக பேசியிருக்கடா. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? எப்போவும் அவள் தானே செய்வா, இந்த வீட்டில் அவள் தானே செய்யணும். ஏம்மா அவளுக்கு கிச்சன் எதுவும் எழுதி கொடுத்துட்டியா என்ன? அவள் தான் செய்யணும்னு இருக்கா? நான் பேச்சை வளர்க்க விரும்பலடா. எனக்கு செய்ய முடியாதுடா. மித்ராவெல்லாம் என்னால் செய்ய சொல்ல முடியாது. அவள் தான் செஞ்சு தரணும். போய் கூட்டிகிட்டு வா போ. இல்லைம்மா, இனிமேல் அவள் வேலையெல்லாம் பார்க்குறதா இல்லை. இந்த வேலை மட்டும் இல்லை, எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன். உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இனிமேல் நீனே துவைச்சிக்க. வீடு வாசல் கூட்டுறது எல்லாமே நீ தான் பார்க்கணும் இனிமேல். அதான் சாப்பாடு நீங்களே செய்யுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன். நல்ல வேலை எல்லாரும் இங்கே இருக்கீங்க. ஆத்தாடி, அங்கே சுத்தி இங்கே சுத்தி கடைசியில என்கிட்டதான் வருவாங்க போலயே. அந்த அளவுக்கு மோசமா தோசை ஊத்தி கொடுத்தேன். அப்படி இருந்து நம்பி என்கிட்ட வராங்களே. உசிர் மேல உள்ள பையன்லாம் போயிடுச்சா? என்ன பண்றது? ஏண்டா, ஸ்வேதாக்கு ஒழுங்காக சமைக்க தெரியாதுடா. அவள் தோசை ஊற்ற சொன்னாவே 10-15 திசையாக வரும்டா தோசை. இதில் அவளை போய் சாப்பாடு செய்ய சொன்னால் எப்படிடா? ஸ்வேதாவெல்லாம் நான் செய்ய சொல்லலாமா? நல்ல வேலை நம்மளை செய்ய சொல்லல. இப்பதான் கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்கு. எங்கே நம்மளை செய்ய சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சேன். நம்ம செஞ்சதை நம்மளால மோந்து கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் சாப்பிடணுமா? கடவுளே, வேற யாருதான் செய்வா? அம்மாவா? அம்மா சாப்பாட்டுல இருந்து கொஞ்ச நாள் தப்பிச்சிருந்தோம். மறுபடியும் அதே சாப்பாட்டுக்கு போகணுமா? என்னடி, அம்மா சாப்பாடு உனக்கு அவரை இலக்காரமாக போச்சா? சின்ன பிள்ளையிலேருந்து அதானே சாப்பிட்ட. நடுவில் உங்கள் அண்ணி வந்தோன்னே அவள் சாப்பாட்டுக்கு மாறிட்டியோ? சும்மா அம்மா, நான் பேசுனது உனக்கு கேட்டுச்சா? இல்லம்மா, சும்மா மனசுக்குள்ள நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தமா பேசிட்டேன் போல. நீ ஒன்றும் நினைச்சிக்காத. இப்போ நீண்டே செய்யற மாதிரி இருக்க போல. தலையெழுத்து, அதை தானே சாப்பிட்டாகணும். வேற வழி? ஏண்டா, எனக்கெல்லாம் உடம்பு முடியலடா. என்னாலலாம் செய்ய முடியாதுடா. ஸ்வேதாவே இல்லைன்னா அப்புறம் யாருடா? உங்கள் அப்பாவா செய்வார்? என்ன கடைசியில் நம்ம தலையில் கொண்டாந்து விட்டுறாங்க? இல்லைம்மா, அப்பாவும் இல்லைம்மா. பின்ன யார் தாண்டா செய்வாங்க? அதை நான் சொல்கிறேன். ஆமாம், எங்கே மித்ராவை காணோம்? என்னடா அது அதிசயமா? இன்னைக்கு மித்ராவை தேடுற. இந்த நேரம் பார்த்து இவளை காணுமே. ரூமில் படுத்து தூங்குறா போல. ஏ மித்ரா, மித்ரா. என்னங்க ஆண்டி, கூப்பிட்டீங்களா? நைட்டு லேட்டாக தானே நம்ம 2 பேரும் பேசிட்டு தூங்கணும். நீங்கள் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டிங்க. நான் எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு எதுக்கு ஆண்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு தானே, நான் லேட்டாகவே எழுந்திரிப்பேன்ல. என்ன எல்லாரும் ஒன்றா நிற்கிறீங்க இன்னைக்கு? என்னாச்சு ஆண்டி? அடியே, நான் கூப்பிடலடி, கார்த்தி தாண்டி கூப்பிட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து நல்லா தூங்குறேன். என்னங்க ஆண்டி சொல்கிறீங்க? நிஜமாவா? கார்த்தியா? கார்த்தியா என்னை கூப்பிட்டாரு? ரொம்ப நாள் கழிச்சு என்னை கூப்பிட்டுருக்காரு. சொல்லுங்க கார்த்தி. சொல்லுப்பா, கூப்பிட்டு இல்லை புள்ள எவ்வளோ ஆசையாக கேட்குதுன்னு பாரு. இங்கே பாரு, தூக்கம் கலக்கம் பூரா போயிடுச்சு. நீ கூப்பிட்டேன்னு சொன்னோன்னே உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு பாரு. அது ஒன்றும் இல்லை மித்ரா, உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப்பு. நீ பண்ணுவியா என்னன்னு தெரியல. அதான் உன்கிட்ட கேட்கலாமா என்னன்னு ஒரே யோசனையாக இருக்குது. ஜோ கார்த்தி, நீங்கள் என்கிட்ட ஏதாச்சும் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா? அதை எதுக்கு ஹெல்ப்பு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்வேன். அது ஒன்றும் இல்லை மித்ரா, சாதனாக்கு உடம்பு கொஞ்சம் முடியலை. அதனால கீழே வந்து சாப்பாடு செய்யலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல கார்த்தி, உடம்பு சரியில்லைன்னா சாப்பாடு செய்யலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. கொஞ்ச நாள் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவளுக்கு உடம்பு சரியாயிரும்ல, அதுக்கப்புறம் அவளே செஞ்சு தரட்டும். இதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கடை சாப்பாடுலாம் ஓகே தான். நானும் ஒன்றும் நினைக்க மாட்டேன். இதுக்கு போய் எதுக்கு ஹெல்ப்பு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, இன்னைக்கு உன் மித்ரா தான் மாட்ட போறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு தான் சமைக்க தெரியாதேடி, அவளையெல்லாம் செய்ய சொல்ல மாட்டேன். அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? அண்ணன் அதுக்கு தான் ஐடியா பண்ணுது. நீ வேணா பாரு, மித்ரா மாட்ட போறா, நீ இன்னும் கூட கிடந்து மாட்ட போற. இல்லை மித்ரா, கடையிலலாம் வேணாம். கடை சாப்பாடுலாம் நமக்கு ஒத்து வராது. எப்பாச்சும் ஒரு நாள்னா ஓகே. ஒரு நாள் கூட இல்லை, ஒரு நேரம்னா தான் ஓகே. மற்றபடி இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆகும் அவள் வேலை பார்க்குறதுக்கு. டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. உடம்புல சத்தே இல்லையா. உங்களுக்கு வடிச்சு கொடுத்து அவளுக்கு சத்து இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவள் வேலையே பார்க்க மாட்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ வீட்டில் சும்மா தானே இருக்க இங்கே, அதனால் எல்லா வேலையும் இனிமேல் நீனே பார்த்துரு. அந்த சம்பளத்தை வேணா நீ தங்கிக்கிறீல்ல, அதில் கழிச்சுக்கிறேன், சரியா? என்ன கார்த்தி சொல்கிறீங்க? நானா? ஆமாம் மித்ரா, நீ தான் எனக்காக என்னென்னமோ செய்யணும்னு சொன்னேன்.
அட்லீஸ்ட் குக் பண்ணி தர மாட்டியா? ட்ரெஸ் வாஷ் பண்ணி தர மாட்டியா? வீடு வாசலை பெருக்க மாட்டியா? க்ளீன் பண்ண மாட்டியா? இந்த விஷயம் தானே கேட்குறேன். வேற என்ன இருக்க போகுது? கடைக்கு போகிறது இதெல்லாம் அப்பா பார்த்துக்குவாரு. அதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா நான் தான் சொன்னேன்ல. ஏண்டி அவளுக்கு தான் சமைக்க தெரியாதேடி. நல்ல வேளை என்னையை கோர்த்து விடாமல் இருந்தேன். ஆனால் இவ சமைக்கிறது எப்படி நம்பி சாப்பிட்றது? கார்த்தி, எனக்கு தான் சாப்பாடு செய்யவே தெரியாதே. காஃபி போட்டாலே எப்படி இருக்குன்னு தெரியும்ல, கசந்து போய் கிடக்கும். அந்த அளவுக்கு மோசமாக போடுவேன். என்னை போய் டிஃபனு சாப்பாடுலாம் செய்ய சொன்னால் எப்படி? எனக்கு செய்ய தெரிந்தால் செய்ய மாட்டோம்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு செய்ய தெரியாதுல்லப்பா. அச்சோ மித்ரா, நீ எதுக்கு கவலைப்படுற? சமையல் செஃப்பே இந்த வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? உனக்கு என்னென்ன சந்தேகமோ அது எல்லாத்தையும் உங்கள் ஆண்டி கிட்ட கேட்டுக்க, சரியா? சமையல் நல்லா செய்வாங்க. அப்புறம் காய் கட் பண்ணி தந்துறது இதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. 2 பேரும் கூடமாட இருந்து செஞ்சுக்கோங்க ஒரு 3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் சாதனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்வா. அதுக்கப்புறம் உனக்கும் சமையல் பழகி போயிடும், நீனே செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் ட்ரெஸ் எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டுறாத. அது சும்மா பேருக்குன்னு வாங்கி வச்சுருக்கோம். கையில் தான் சாதனை எப்போவுமே துவைச்சி எடுப்பா. அந்த மாதிரி நீனும் துவைச்சிரு. டெய்லி சாணி தொளிச்சு கோலம் போடணும். முக்கியமாக கோலம் கலர் லைட்டாக வச்சு தூவி அழகாக கலர்ஃபுல்லாக போடணும், சரியா? வீடு டெய்லிலாம் துடைக்க வேண்டியது இல்லை, வாரத்தில் ஒரு நாள் தொட போதும். கிச்சனை மட்டும் டெய்லி க்ளீன் பண்ணி விட்டுரு, சரியா? அவ்வளோதான் வேலை. வேறு வேலையெல்லாம் கடைக்கு போகிறது அப்பா பார்த்துப்பாரு. பால் கொண்டாந்து போட்டுருவாங்க. வேற என்ன வேலை பார்க்க போகிறேன்? வேற ஒரு வேலையும் இல்லை. என்னடி நீ சொன்ன மாதிரி என்னை கொடுத்து விட்டுட்டேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளான் மாதிரி தானே இருக்குது. ஆமா, இது பெரிய ராணுவ ரகசியம். பிளான் போடுறாங்க. அட ஏமாங்கிட்டு நீ வேற. இது ஒரு பெரிய விஷயமா? போ போ, நீயும் உன் மருமகளும் சேர்ந்து ஆசை மருமகளும் சேர்ந்து சமையல் செய்யுங்க. எப்படி வருதுன்னு பார்ப்போம். சும்மா நீ செஞ்சாலே நல்லா இருக்காது. இப்போ 2 பேர் காம்பினேஷன் என்ன லட்சணத்தில் வரப்போதோ. எங்கள் தலையெழுத்து ஒரு 4 மாதத்துக்கு அதைத்தான் தின்னாகணும். ஏண்டா என்னால் தான் முடியலைங்கிறேன். அப்புறம் எனக்கு ஒத்தாசை பண்ணுன்னா நான் என்னடா பண்ணுறது? எனக்கு நின்னா நிற்க முடியல, உட்காந்தா உட்கார முடியல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, தலையை இப்படி சாய்ச்சோம்னா வலிக்க ஆரம்பிச்சிருது. என்னால் முடியாதுப்பா. அப்படியா? சரி, அப்போ ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாம். சம்பளத்தை மித்ரா தான் கொடுக்கணும். அவன் இந்த வீட்டில் சும்மா தானே இருக்கா. ஓகேவான்னு கேட்டு சொல்லுங்க. இங்கே உள்ள வேலையெல்லாம் பார்க்குறதுன்னா 8000 9000 வாங்குவாங்க. அவள் வாங்குற சம்பளத்தை அப்படியே கொடுத்துறாளான்னு கேளுங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன கார்த்தி இது வேணும்னே நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் சம்பளம்லாம் அவ்வளோது கொடுக்க முடியுமா? என்ன மித்ரா இது? உங்ககிட்ட இல்லாத காசா? கொடுக்குறேன்னு ஒத்துக்க. நம்மளால வேலை பார்க்க முடியாதுமா? இல்லைங்க ஆண்டி, உங்ககிட்ட தான் காசு இருக்குல்ல, உங்கள் அம்மாவை போட்டு விட சொல்லி கொடுத்துருவேன். ஒரு பிரச்சனை இல்லை. 3 மாதம் தானே, அதுக்கப்புறம் அவளே வேலை பார்த்துருவா. இல்லைங்க ஆண்டி, இதுக்கெல்லாம் செலவு பண்ணால் எனக்கு பிடிக்காது. நம்ம 2 பேருமே பார்த்து ஏதாச்சும் செஞ்சுருவோம். வாங்க இப்போ போய் டிஃபனுக்கு ஏதாவது செய்யலாம். மாவு இருக்கான்னு தெரில, அதையும் நம்ம தான் ஆட்டணுமா? ஆமாம் மித்ரா, சொல்ல மறந்துட்டேன். இந்த மாவு அரைக்கிறது, சப்பாத்தி மாவு காய வச்சு அரைக்கிறது, இன்னும் நிறையா மாவு, பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுப்பா. ஊட எனக்கு கடலை மாவோட பச்சரிசி மாவு போட்டு பச்சி சுட்டு தருது. அப்புறம் பச்சரிசி மாவு வச்சு முறுக்கு சுட்டு தருவா, பொட்டுக்கடலை முறுக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சு கொடுப்பா. அந்த மாதிரி அரைச்சி அந்த வச்சு ஊட ஸ்நாக்ஸ் கடையில் வாங்காமல் வீட்லேயே செஞ்சிரு. அதையும் சொல்ல மறந்துட்டேன். அவள் என்னென்ன செய்வான்னு உனக்கே தெரியும்ல, நீனும் சாப்பிட்டுருக்கில்ல. செஞ்சிரு. அடிக்கடி வடை சுடுவா, சுவியம் சுடுவா, பொட்டுக்கடலை முறுக்கு, அதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். பச்சி, இந்த மாதிரி என்னென்ன செய்வான்னு தெரியும்ல, வெங்கட பக்காடா, எல்லாத்தையும் செஞ்சு தந்துரு. இதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் தான் வரும். சொல்லலைன்னு நீ வாட்டுக்கு மறந்துடாத. இப்போ நீ அம்மா என்ன பண்ணுறீங்க? என் பொண்டாட்டி ரொம்ப பசியாக இருக்கா. குடுன்னு ஓடி போய் மாவு கொஞ்சம் இருந்தாலும் இருக்கும் இல்லையா? சப்பாத்தி கூட வேணாமே. ரவை இருந்தா ரவை தோசை ஊற்றிட்டு வந்துடுங்க. சட்டு புட்டுன்னு ஆகணும். 10 நிமிஷத்தில் மின்னல் வேகத்தில் நடக்கணும். என்னங்க இது? அவன் வாட்டுக்கு அப்படி பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு பேசாமல் இருக்கீங்க. பேசுறது கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா? முடியலன்னா சத்தை வந்து வேலை செஞ்சுட்டு போகக்கூடாதா? அதான் முடியலைங்கிறேன்ல, அப்புறம் என்ன செய்யுங்க? 2 பேருக்கும் பேசுறதுக்கு மட்டும் வாய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகுது. சிப்பு போட்டு தச்ச மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது. வேலை பார்க்குறதுக்கு மட்டும் வலிச்சு கிடக்கா பாருங்க. ஸ்வேதா, நீனாச்சும் வாடி. அம்மாவுக்கு முடியலடி, கூட மாட ஏதாச்சும் ஒத்தாசை பண்ணுறி. அம்மா, நான் படிக்கணும்னு நினச்சேன். என்ன நினச்சேன்? எனக்கு 1008 ஹோம்ஒர்க் வேறு இருக்குது. அசைன்மெண்ட் எழுதணும். நாளைக்கு எக்ஸாம் வேறு இருக்குது. படிக்கணும். போமாங்கிட்டு சும்மா படிக்கிற பிள்ளை போய் வேலை சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
படிக்க சொல்லும்போது படிக்கிறது இல்லை, சும்மா கால் மேலே கால் போட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு அந்த டிவியும் போட்டுட்டு உட்காந்துருப்பா. இப்போ ஏதாச்சும் வேலை சொன்னால் மட்டும் படிக்கிறது இருக்கான். இருடி. என்னங்க ஆண்டி இது, ஆசையாக கார்த்திக் கூப்பிட்றான்னு சொன்னீங்க, நான் பேசாமல் எந்திரிச்சு வராமலே எழுந்திருப்பேன். போங்க ஆண்டி, கார்த்திக் கூப்பிட்டாரு, என்னமோ ஏதோமோ பேச போகிறாரு, ஆசையாக பேச போகிறாரு அப்படின்னு பார்த்தா என்னை வேலை பார்க்க சொல்கிறதுக்கு தான் இங்கே வச்சுருக்கீங்க நீங்கள், சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கு. ஆமாம், அவளுக்கு என்ன நல்லா தானே இருக்கா, சாப்பிட்டுட்டு அவளுக்கு என்ன முடியாமல் சத்து குறைவாக இருக்கான். இவ வேற அதானேடி தெரியலை, அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டு மசக்கையாவா இருக்கா, வாந்தி எடுத்துக்கிட்டு முடியலைன்னு படுத்து கிடக்குறா கீழே வராமல். இப்போ என்னங்க ஆண்டி சொன்னீங்க, மசக்கையா மாசமாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணுமா? ஆமாடி, மாசமாக இருந்தால் வாந்தி மயக்கம் தலைவலி இந்த மாதிரி பண்ணும். வேலை பார்க்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கு சமையல் செய்யும் போதே ஒமட்டிட்டு வரும், வாமிட்டு வர மாதிரி இருக்கும். சரிப்போ, என்னமோ முடியலைங்கிறேன், நம்ம இனிமேல் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நம்ம தான் பார்த்தாகணும். சரிப்போ வாரேன். ஒரு வேலை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, இவ்வளோ நாள் நம்ம நேற்று மட்டும் அவளை தூக்கிட்டு வந்தேன் கார்த்தி, இப்போ திடீர்னு பார்த்தா வேலையில் நம்மளை பார்க்க சொல்கிறாப்புல, அதுவும் 3 மாதம் 4 மாதம் கணக்கு. எங்கேயோ இடிக்குதே, ஆனால் அவங்களுக்குள்ள தான் ஒன்றும் நடக்கலையே. அன்னைக்கு தான் சாதனா சொன்னான் ஒரே ரூமில் இருக்கோம், எதுவும் நடக்காமல் இருக்குமான்னு. அப்போ அதுக்கு அர்த்தம் இதுதானா? ஆண்டிக்கிட்ட சொல்லாமல் வேணாமா? கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லலாம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆண்டிக்கிட்ட சொல்லக்கூடாது. சப்போஸ் அவங்க மனசு மாறிட்டாங்கன்னா, கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளே ஏதாச்சும் பண்ண வேண்டியதான். என்ன மித்ரா, அவன் தான் ரவை தோசை சுட சொன்னான்ல, வா அப்படின்னு நின்று யோசிச்சுட்டே இருக்க, என்ன பண்ணுறது, நீனு தான் சமையலை கற்றுக்கணும்ல, வா நான் சொல்லித்தரேன். சரிங்க ஆண்டி. என்ன மீனாட்சி, வந்ததுலேருந்து இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்க, இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தா என்ன? நான் அப்போதைக்கும் சொன்னேன், ஜாதகம் பக்கம் போவேன்னா அவங்க ஏதாச்சும் மனசை மாற்றிடுவாங்க. நான் சொல்றது எங்கே கேட்குறேன்? ஊரில் உலகத்தில் எல்லாரும் போய் பார்க்குறாங்கன்னா நம்மளும் பார்க்கணுன்னு இருக்கா? அதெல்லாம் சும்மாம்மா, நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத. என்னங்க, நம்மலாம் ஜாதகம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணோம், இப்போ நல்லா இல்லையா? ஜாதகம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்படியே கல்யாணம் பண்ணால் ஏதாச்சும் ஆயிடும்னு சொல்கிறாங்க, அப்புறம் எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இப்போ என்ன ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ற எல்லாருமே நல்லா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா சொல்லு? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சிடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது சும்மா நம்ம மன ஆறுதலுக்காக பார்க்கறது. நான் வேணான்னு படிச்சு சொன்னேன், நீ எங்கே கேட்குற? நான் சொல்றதை கேட்டாதானே. சும்மா இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காத, பொண்ணு வர நேரம் ஆயிடுச்சு, அவ ஏதாச்சும் மனசு கஷ்டப்படுவா. இல்லைங்க, நல்லா இருந்தால் நானே கல்யாணம் பண்ணி வச்சிருவேனே, நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா? புள்ள வாழ்க்கை யோசிக்கணும்ல, ரெண்டும் சின்ன பிள்ளைங்க, அவசரப்பட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ நல்லா இருக்குங்க நினச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நாளைக்கு நம்ம கண்ணை மூடிட்டோன்னா யார் ஏதாச்சும் ஒன்றுனா பார்த்துக்கிறது. நீ ரொம்ப யோசிக்காத மீனாட்சி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்னம்மா, என்னப்பா 2 பேரும் என்னமோ தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடி, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனோம். இல்லம்மா, அவ கிடக்குறா சும்மா அக்கம் பக்கத்துல ஏதோ சண்டையா, அதுக்கு இவ மனசு இப்படி வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ எங்க அசோக் கூட வெளியில போயிட்டு வந்தியா? காலேஜுக்கு போகலையா? இல்லைப்பா, நான் காலேஜ் தான் போயிட்டு வரேன், ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான் சேரீ கட்டிட்டு போனேன். டெய்லி நான் வெளியில் சுற்றிக்கிட்டா திடுறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. பக்கத்து வீட்டு சண்டைனா அம்மா ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம வீட்டில் ஒன்றும் சண்டை இல்லைல்ல. அவளுக்கு அதாம்மா பிரச்சனை, பக்கத்துல போய் சண்டையை நல்லா பார்த்துட்டு வந்தா, இப்போ பாவம் அடிச்சுக்கிட்டு நாடுறாங்க அப்படின்னு புலம்பிட்டு உட்காந்துருக்கா. அதெல்லாம் நீ கண்டுக்காத, போ உள்ள போய் டீ போட்டு வச்சிருக்கா, ஆதிச்சுன்னா சூடு பண்ணி குடிச்சிட்டு அப்பா பச்சி வாங்கி வந்து வச்சிருக்கேன், அதை சாப்பிடு. பஜ்ஜியா? எனக்கு பிடிச்ச மிளகா பச்சி வாங்கி வந்தியாப்பா? உனக்கு பிடிச்ச மிளகா பச்சியும் இருக்கு, வெங்காய பச்சியும் இருக்கு, போய் சாப்பிடு. அப்பான்னா அப்பா தான், எனக்கு பிடிச்சதான் எப்போவுமே வாங்கிட்டு வருவார். சரிப்பா, நான் போய் எடுத்து சாப்பிட்றேன். நீ இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காதம்மா, பார்க்க சைக்கிளை. உன்னெல்லாம் ஒன்று பார்க்க சொல்ல போ. ஏங்க, பிள்ளைகிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, ஜாதகம் நல்லா இல்லை, கல்யாணம் பண்ண ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்ல போனவங்களே வாயை மூடிட்டீங்க, இப்படி மறைச்சு என்ன பண்ணுறது? எப்படி இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், ஜாதகத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, சரி உன் ஆறுதலுக்காகவே போயிட்டு வான்னு சொன்னேன். இப்போ பாரு இப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல வேணாம், சின்ன சிறுசுகள்கிட்ட. அதுக்கு சந்தோஷமா தான் இருக்குங்க. இந்த காலத்தில் யார் ஜாதகம் பார்க்குறா? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ அடுத்த வேலையை பாரு. சும்மா அதையும் மண்டைக்கில் வச்சு இது பண்ணாத, அவள்கிட்ட காமிச்சிக்காத, சரியா? புள்ள இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, அதையும் கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிறாது. என் வாயை அடைக்கிறதுல குறியா இருங்க. இதை பற்றி பேசாத, நீ போ. இல்லைங்க, எல்லாரும் பார்த்து பண்ணுறாங்களே, அவங்க என்ன லூஸா தெரியாமலா பண்ணுறாங்க? பிடிச்சவங்க பார்க்குறாங்கம்மா, நல்லா இல்லைன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல பார்ப்பாங்க.
அதுவும் நல்லா இல்லைன்னு சொன்னா இன்னொரு இடத்துல அங்கே கொஞ்சம் வேற மாதிரி ஆறுதலா சொல்லுவாங்க. இப்படி எங்க நல்லா சொல்றான்னு பார்த்து கடைசியா ஒருத்தவங்க நல்லா சொல்லுவாங்க பாரு, அதை நம்பி கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் நம்மள இன்னும் 4 இடத்துல பார்த்தோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நீ வேணா பார்த்து பாருவே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதனால யாரையும் நம்புற மாதிரி இல்லை. எல்லாரும் கெட்டவங்க இல்லை, ஒவ்வொருத்தர் போய் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர் உண்மையை சொல்லுவாங்க. அது எதுக்கு நம்ம நம்பிக்கிட்டு நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டு இருந்துக்கலாம். கொஞ்ச நாள் தான், இந்த ஒரு வாழ்க்கை தான். 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுங்க. அதுக்கு முன்னாடியும் மூஞ்சியை கட்டாது.